இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. அன்னையாம் திரு அவை ஆண்டவருக்குள் மகிழ்வோடு வாழவும் மற்றவருக்கு மகிழ்வை வழங்கிடவும் மகிழ்ச்சி என்ற திரியை உள்ளத்தில் ஒளிர்விக்க நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசுவின் மிதியடிவாரை அவிழ்க்க கூட தனக்கு தகுதி இல்லை என்று கூறி திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டதையும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தியதையும் நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சான்று பகர அனுப்பப்பட்டவர் என்பதை தயக்கத்தோடு முழக்கமிட்டதையும் சிந்திக்க அழைக்கிறது. இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானை போன்று நாம் நம்மை தாழ்த்தும் போதும் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழும் போதும் நான் என்பதை விடுத்து நாம் என்று வாழும் போதும் அனுதினமும் திருப்பலியில் தூய உள்ளத்துடன் ஆண்டவரை சுவைக்கும் போதும் உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கும் போதும் எவரிடத்தும் பகைமை பாராட்டாத தூய உள்ளத்துடன் வாழும் போதும் நமது உள்ளத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். எனவே மகிழ்ச்சியை வெளியே தேடாமல் நமக்குள்ளே தேடுவோம். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். எனவே மகிழ்ச்சியை மற்றவர்கள் வாழ்வில் விதைத்து நாமும் மகிழ்ந்திருக்க வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அலை அலையாய் அன்புற
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண்டவரின் தூதர் மரியாவுக்கு செய்தி சொன்னபோது தன் மக்களை விடுவிக்கும் மீட்பரை தாம் பெற்றெடுக்கப் போவதை நினைத்து மரியா மகிழ்ந்தார். இயேசு பிறந்த செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்த போது, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியின் நற்செய்தி அன்று அளிக்கப்பட்டது. இறைவன் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதே நம் மகிழ்ச்சியின் காரணம் என்று அறிவிக்கும் வண்ணம் இப்பொழுது நமக்காக இன்று திருப்பலியில் ஜெபிக்க இருக்கின்ற அருட்பணியை தேவநேசன் அவர்கள் மகிழ்ச்சியின் திரியை ஏற்றுவார். அன்புள்ள இறைவா, நீர் எம்மோடு இருந்து எமக்கு தரும் மகிழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். இம்மாபெரும் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளங்களை தயார்படுத்தும் பெத்லகேமில் பிறந்த இயேசுவின் பெயரால் உம்மை தயவாய் வேண்டுகிறோம். ஆமேன். இன்றைய திருப்பலியானது இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இயேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த எஸ் சந்தனராஜ் ஆண்மையை பார்தலுக்காகவும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மோகனா மேரி விரைவில் நலம் பெற வேண்டியும் ஆண்டவர் தொடர்ந்து அவரை ஆசிர்வதிக்க நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஷெரின் வெரோனிகா இவாஞ்சலின் லின்சி இறை அன்பில் வளருமாறும் இப்படியை நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஐசக் பெஞ்சமின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த அல்போன்ஸ் கமலம்மா ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இப்படியிலே நாம் ஜெபிக்கிறோம். உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்கள் ஆண்டோடைய ஈடேற்றத்தை அடைய இப்படியிலே நாம் ஜெபிக்கிறோம். தொம்மா க்ரூஸ் லூர்தம்மா ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆண்டனி தாஸ் அவருடைய ஆண் வெளிப்பாறுதலுக்காகவும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பை மன்றாடி கேட்போம். நான் என்ன தவறு செய்தேன் என்று உணராமலும் அவர்களுக்கு என்ன தெரியவா போகிறது என்ற எண்ணத்திலும் பிறருடைய பெயரை களங்கப்படுத்திய நேரங்களுக்காக என்னை மன்னியும் இறைவா, மன்னியும். பாவம் செய்தேன்
பாவங்களை மன்னிப்பதற்காகவும் பிறரை அன்பு செய்து வாழவும் சிறு குழந்தையாக மண்ணுலகில் பிறந்தீரே. ஆனால் நாங்கள் அதை உணராமல் பிறருடைய பாவங்களை மன்னிக்காமலும் பிறரை அன்பு செய்யவும் மறந்து கிறிஸ்து பிறப்பின் அர்த்தத்தை உணராமல் இருந்த நேரங்களுக்காக இறைவா என்னை மன்னியும். மக்களை அன்பு செய்யும் இறைவா, மக்கள் அனைவரையும் சரிசமமாக பார்க்காமல் அவர்களின் தோற்றத்தையும் அவர்கள் அணியும் ஆடை மற்றும் ஆபரணங்களையும் பார்த்து அவர்களுக்கு உதவாமல் அவர்களை காயப்படுத்திய நேரங்களுக்காக என்னை மன்னியும் இறைவா, மன்னியும். பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தில் அவர்களின் பெயரை கெடுப்பதும் அவர்களை பற்றி இல்லாதவற்றை கூறுவதும் உம்மை விட்டு பிரிந்து தவறான வழியில் சென்ற தருணங்களுக்காகவும் என்னை மன்னியும் இறைவா. மகிழ்ச்சியின் ஊற்றே எம் இறைவா, நான் என் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறர் எப்படி போனால் எனக்கு என்ன என்று எண்ணிய நேரங்களுக்காகவும் என் மகிழ்ச்சிக்காக பிறரை ஏமாற்றிய நேரங்களுக்காகவும் என்னை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரி, உன் கடவுளாய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் என்று கூறி ஆண்டவரின் மகிழ்ந்திருக்க நம்மை அழைக்கின்றது. 1000 முறை தவறுகள் செய்து அண்டி வந்த போதெல்லாம் அணைக்கின்ற தெய்வத்தின் மீட்பு பற்றியும் அவரது உடனிருப்பு பற்றியும் கூறும் முதல் வாசகத்திற்கு இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலை ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம்,
உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகமாக நாம் கவலைப்படுகின்றோம். நாளைய தினத்தை பற்றி அதிகமாக கவலை கொண்டு இன்றைய தினத்தை அனுபவித்து வாழ
மறந்து விடுகின்றோம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி நம் வாழ்க்கைக்கு பலம் கொடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதர்க்கும் தேர்ந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்பதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாற்று ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தை மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா நற்செய்தி பிரிவு 3 இறை வாக்கியங்கள் 10-18 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருவருகை காலத்துடைய 3வது ஞாயிறாகும். இன்றைய ஞாயிற்றை
லௌதேத்தை சண்டே என்று நாம் அழைக்கிறோம். மகிழ்ச்சி ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். இந்த மகிழ்ச்சி ஞாயினுடைய பின்புறம் என்னவென்றால், கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை 40 நாட்கள் தவம் இருந்து திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்காக மக்கள் தவ முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஏறக்குரிய தவ காலத்தை போன்று 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் 4 வாரங்களாக பிரித்து இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 4 கருட்பொருட்களை நாம் சிந்திக்கிறோம். முதல் வாரத்திலே நம்பிக்கை, 2வது வாரம் அமைதி, 3வது வாரம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி, 4வது வாரம் அன்பு என்று 4 கருட்பொருட்களை கொண்டு 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு 4 வாரங்கள் திருவருகை காலத்தின் தயாரிப்பாக இருக்கிறது. தவக்காலத்தை போன்று அல்லாமல் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். அதுதான் இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற செய்தியாகும். கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சி நம்முடைய நம்பிக்கை அமைதியிலே அமைகிறது. நம்பிக்கை அமைதி இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த வாசகத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்திருக்கின்றால், ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து ஆடுவார் பாடுவார் என்று இந்த முதல் வாசகத்துடைய கடைசி பகுதியில் அமையும். ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து அக்களிப்பார், ஆடுவார், பாடுவார், மகிழ்வார் என்று மகிழ்ச்சியின் செய்தியை முதல் வாசகம் செப்பனியா நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளால் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், அண்மையில் இருக்கிறார், எனவே மகிழுங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழுங்கள் என்று பிலிப்பிய திருமுகத்திலே குறிப்பிடுகிறார். நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய வழியை தயார் செய்வதை 3 வாசகமும் மகிழ்ச்சியின் வாசகமாக, மகிழ்ச்சியின் வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த மகிழ்ச்சி எப்போது நம்மிடத்திலிருந்து போகிறது என்றால் 4 விடயங்களிலே போகிறது. ஒன்று, இந்த மகிழ்ச்சி நோயினால் போகிறது. நோய் ஏற்படுகின்ற பொழுது மகிழ்ச்சி போகிறது. பெரும்பாடுள்ள பெண் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றார், மருத்துவரையெல்லாம் சந்தித்தார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவரை தொட்டார், குணம் பெற்றார், மகிழ்ச்சி அடைந்தார். எனவே நோய் நம்முடைய மகிழ்ச்சி அடைக்கிறது. 2வது பயம். ஏரோது ஆண்டவர் இயேசு பிறக்கிறதை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளாமல் பயந்தான். தன்னுடைய பதவி பறிப்போகி விடுமே என்று யூதேயா நாடு முழுவதும் கலங்கியது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அவன் பயத்திலே ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருந்தான். எனவே பயம் நம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. 3வது ஆசை. அந்த பணக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகமான சொத்துக்கள், ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு நிலம், வெள்ளவேட்டில ஒரு நிலம், பூந்தமல்லியிலே எல்லா இடத்தும் நிலங்கள், அங்க வீடு இங்க வீடு, வாடகை 4-5 வீடு வாடகை. ஆனால் மகிழ்ச்சி இல்லை. நற்செய்தியில் வருகின்ற பணக்காரன் எல்லாவற்றையும் கொண்டிருந்தான். பெரிய களஞ்சியத்தை கட்டி நெற்கோதுமை மணிக எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு நைட்டே உன்னுடைய உயிர் போயிடும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு இடத்தில் தான் முட்டாளே என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். அதுவும் இந்த பணக்காரனை பார்த்து, அறிவிலியே, பழைய மொழிபெயர்ப்பிலே முட்டாளே, இன்னைக்கு நைட்டே நீ சாவ போற, உன்னுடைய பொருட்கள் எல்லாம் யாருக்கு போகும் என்ற அர்த்தத்தில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஆசை கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் அதீத ஆசை மகிழ்ச்சி நம்மிடத்திலே அறவே அகற்றிவிடும். 4வது பகைமை. இந்த பகைமை வெறுப்பை ஏற்படுத்தும். பகைமை மகிழ்ச்சி அடித்துவிடும். பகைமை பொறாமைக்கு வழிவகுக்கும். பகைமை உயிரையே கொலை செய்துவிடும். நீங்கள் செய்தித்தாளை வாசித்து பாருங்கள். ஒரு ஊருக்கும் மற்ற ஊருக்கும் சண்டை, ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் சண்டை, அதெல்லாம் போய்விட்டு தாய் தந்தைக்கு சண்டை, அண்ணன் தம்பிக்கு சண்டை, அக்காள் தங்கைக்கு சண்டை என்று குடும்பத்திலேயே சண்டை ஏற்படவே பாருங்கள். நில பிரச்சனைகள், பொருள் பிரச்சனைகள், நகை பிரச்சனைகள் என்று பகைமை உணர்வோடு வாழ்கிறதை பார்க்கிறோம். ஒரு பங்கிலே 4 கொயர் பேசவே மாட்டாங்க.
ஒரு பங்கிலே பல குழுக்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு உன்னுடைய மனத்தாங்களை எல்லாம் நீர் அகற்றிவிட்டு பிறகு காணிக்கை கொண்டு வா, கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். எனவே இந்த 4 விதமான காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருந்தால் அவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று இறைவை நோக்கி நாம் அன்றாட அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சி நம்மிடத்திலே நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நாம் லிட்டரலாக பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சி, ஒரு வழக்குரைஞர் இருக்கிறார், வக்கீல் இருக்கிறார் என்றால் அந்த வக்கீலுக்கு எது மகிழ்ச்சி? அந்த அட்வொகேட்டுக்கு எது மகிழ்ச்சி? குடும்பத்துல பிரச்சனை வரணும், 4-5 பேர் பிரிஞ்சு போனோம், நில பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்தாதான் எல்லாம் என்னிடத்திலே வருவார்கள் என்று அந்த வக்கீல் பிரச்சனை எதிர்பார்த்திருக்கிறார். அதுதான் மகிழ்ச்சி. டாக்டருக்கு எது மகிழ்ச்சி? எல்லாம் நோயாளியா ஆகணும். நான் எதுவுமே தவறு சொல்லவில்லை. ஒரு டாக்டருக்கு எது மகிழ்ச்சி? பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வைத்திருக்கிறார், நோயாளி ஒருத்தம் கூட வரல, எப்படி மகிழ்ச்சி? 25 லட்சம் 25 லட்சம் ஒவ்வொரு செமஸ்டரும் போட்டு படித்து ஏறக்குறை 2 கோடி செலவு. பணத்தை எப்படி எடுப்பாரு? அப்ப அவருக்கு மகிழ்ச்சி எப்படி வரும்? நோயாளிகள் வந்தாதான் டாக்டருக்கு மகிழ்ச்சி வரும். ஓப்பனாக சொல்லுகிறேன். அதே போன்று கல்லறையில வேலை செய்கிற வெட்டியான், அவனுக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு 2 பேர் செத்தாங்கன்னா 3000 4000 5000 யாராவது சாவாங்களா, அப்பதான் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பங்கு சாமியாருக்கு எப்ப மகிழ்ச்சி ஏற்படும்? எல்லாரும் வரணும், உண்டி காசு போடணும், மகிழ்ச்சி. எல்லாருமே நமக்கு எப்படி மகிழ்ச்சி? நம்முடைய பிள்ளைக நல்லா இருக்கணும், அப்படிதான் நமக்கு மகிழ்ச்சி. 4-5 இடத்துல வீடு வாங்கி போன, நகையை சேர்த்து வைக்கணும், அதுதான் மகிழ்ச்சி. இதுதான் நாம் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோம். அன்பார்ந்தவளே, இவையெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இறைவனை சார்ந்து வாழ்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. எனவேதான் அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். The joy of the Lord is my strength. நெகேமியா புத்தகத்திலே, நெகேமியா நூலிலே அந்த நெகேமியா இறைவாக்கின அழகாக சொல்கிறார். The joy of the Lord is my strength. கடவுளுடைய மகிழ்ச்சி எனக்கு வலிமை. அப்படி என்றால் கடவுள் நம்முடைய வாழ்க்கை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உன்னை படைத்ததற்காக மகிழ்ச்சி கொள்கிறேன், உன்னுடைய நடைமுறை பாவனை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன், உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வையை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று இறைவன் நம்மை பார்த்து மகிழ மகிழ அது நமக்கு வலிமையாய் அமையும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ வேண்டும், ஆண்டவர் நம்மை பார்த்து வேதனைப்படக்கூடாது. தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் எதற்காக இவர்களை படைத்தேன் என்று வருத்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அதுபோன்று நம்மை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது. அதிலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். மகிழ்ச்சி பணம் கொடுத்தோ, மகிழ்ச்சி பதவி வைத்தோ, மகிழ்ச்சி கௌரவத்தை வைத்தோ பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு பெற்றுக்கொண்டாலும் அது நிலையான மகிழ்ச்சி அல்ல. உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவரிலே நாம் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி. எனவேதான் முதல் வாசகத்திலே இறைவன் நம்மோடு ஆடுவார் பாடுவார் என்று அருமையாய் போவதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவளே, அதைதான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். கோதுமையா பதரா என்று நாம் யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை கோதுமையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரா இருந்ததென்றால் நம்மை சுட்டெரிப்பார் என்பதை நற்செய்தியுடைய கடைசி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. 3 வகையான கூட்டத்தினரை பார்க்கிறோம். முதல் வகையான கூட்டத்தினர் மக்கள் கூட்டத்தினர் திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வியாக விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபாதர், என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாலிபன், ஃபாதர், ஒரே எது தொட்டாலும் விளங்க மாட்டேன், தோல்வி, வேதனை, பயம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அதை தான் மக்கள் கூட்டத்தினர் கேட்டார்கள். அதற்கு திருமுழுக்கு யோவான் 2 அங்கிகள் இல்லாதவர்களோடு மகிழ்ந்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சிக்குள் என்று சொல்கிறார். அதே போன்று உணவையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். காரணம், அந்த மக்கள் பகிராமல் இருந்தார்கள். முதல் பாயிண்ட்,
பகிராமல் இருந்தார்கள். தங்களுக்கென்று நினைத்து கொண்டிருந்தார். இரண்டாவது கூட்டத்தினர் வரி தண்டுபவர்கள். ரோமியருக்கு வரி தண்டி அவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வரிக்கு மேல் அதிகமாக வரியை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மக்களை அடித்தார்கள். எனவேதான் வரி தண்டுபவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வசூலிக்க வேண்டாம். அன்பாக நீங்க யோசித்து பாருங்க, 2000 வருடத்துக்கு முன்பாகவே இவ்வளவு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். வரி தண்டுவது பாவம் அல்ல, ஆனால் உங்கள் குறித்த தொகைக்கு மேல் வரி வசூலிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் வரி தண்டுபவர்களை பார்த்து. மூன்றாவது வகையினர் படை வீரர்கள், காவல்துறையினர் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அவர்களை பார்த்து சொல்கிறார், எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காது. நான் ஏறக்குறைய ஒரு 4-5 நாடுகளுக்கு போகிறேன். நம்ம நாட்டில் மட்டும்தான் நீங்க டிராபிக் போலீஸ் பாருங்களேன், திருடனை பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 பேர் எல்லாம் திருடனை பிடிக்கிற, அதுலயே பாதி பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். திருடனை பிடிக்கிற மாதிரி எப்படியாவது அவனை ஏதாவது பண்ணி ஏதாவது செய்து யோசி. இப்பயும் இந்த ரோட்லயே பாருங்க, ஒரு மரியாதை கிடையாது. அடிப்போ இப்படிப்போ. மற்ற நாட்டெல்லாம் அவ்வாறெல்லாம் கிடையாது. எனவே அதே போன்றுதான், எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். யாரிடமும் பொய்க்குற்றம், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள். உங்கள் ஊதியமே போதும் என்றீர்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றீர்கள். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் 3 கூட்டத்தினரை பார்த்து அவருடைய நிலைக்கு ஏற்ப ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் பகிர வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக வரிவசூலிக்க கூடாது. நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் இது போதும் என்றீர்கள் என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வகையிலே நாம் எந்த கூட்டத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சி ஒரு மேலான மகிழ்ச்சியாகும். அது மனமாட்டத்தின் மகிழ்ச்சியாகும். நான் விரும்புகிறதை செய்கிறது உண்மையான மகிழ்ச்சி தராது. ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறதை செய்கின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு பவுலடிகளார் ஒரு எடுத்துக்காட்டு. பவுலடிகளாருடைய திருமுகத்தை, பிலிப்பிய திருமுகத்தை மகிழ்ச்சியின் திருமுகம் என்று சொல்கிறார். அது காரணம், மகிழ்ச்சியை பற்றியே அந்த திருமுகத்திலே அவர் பேசுகிறார். ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், பவுலடிகளார் அந்த திருமுகத்தை எழுதிய போது சிறையிலே வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே மகிழ்ச்சியின் திருமுகத்தை எழுதுகின்றார். அதுதான் மகிழ்ச்சி. எனவே அத்தகைய மகிழ்ச்சி, இறைவனை சார்ந்து வாழ்கிறதே மகிழ்ச்சி, இறைவனை மையப்படுத்தி வாழ்கிறதிலே மகிழ்ச்சி, இறைவன் என்னை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்ற அளவுக்கு நான் வாடும் பொழுது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஈவென்ட்ஸ், ஒவ்வொரு நிகழ்வுகள், வாழ்வின் நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சி தரும், ஆனால் நிறைவான மகிழ்ச்சி தராது. ஆண்டவரில் நாம் கொள்கின்ற மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் என்றுமே அனுபவிக்க இறைவன் நமக்கு வழிகாட்ட துணை செய்ய இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தந்தை மகன் தூய
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உணர்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். காக்கும் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போன்று உம்மை நீதி நேர்மை போன்ற மதிப்பீடுகளுடன் வாழ்ந்து அதன் வழியில் மக்களை வழிநடத்தவும் அழைத்தல் வாழ்வில் ஞானத்தோடு பணி செய்வதற்கு தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மோடு பயணிக்கும் ஆண்டவரே, கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஜெபத்திலும் நிலைத்திருந்து அனுதினம் உமக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் குற்றமின்றி காத்து தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இமைப்பொழுதும் எம்மை விட்டு நீங்காத ஆண்டவரே, கிறிஸ்துவின் வருகையானது நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் மனசோர்வோடு வாழ்பவர்களுக்கு மனபலத்தையும் நம்பிக்கையின்றி வாழ்பவர்களுக்கு நம்பிக்கையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரே, எம் பங்கில் வாழும் இளைஞர் இளம்பெண்கள் அனைவரும் தொலைத்தொடர்பு சாதனங்களில் தொலைந்து போகாமல் ஆன்மாவை காக்கவும் திருமுழுக்கு யோவானைப் போல கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ தேவையான ஞானத்தை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் தந்தையை உடல் நலன்களால் உள்ள நலன்களால் ஆசீர்வதித்து அவர் எடுக்கின்ற முயற்சியில் உமது கிருபையும் அருளும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள் எந்த நோக்கத்திற்காக இந்த வாரத்துடைய முதல் நாளிலே ஆண்டவரை தேடி வந்தோமோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தரவும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசனத்திலே வாழவும், நாம் மேற்கொள்ளவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தீட்டுகின்ற திட்டங்களையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தீர்மானங்களையும் சந்திக்கின்ற நபர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுவோம். நம்முடைய பங்கில் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகள், குறிப்பாக
திருப்பலியிலே பங்கெடுக்க இயலாத நிலையில் இருக்கிற படுக்கை நோயாளிகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்க மன்றாடும். நம்முடைய குடும்பத்திலே விரைவாய் நடந்தேற வேண்டிய பலவிதமான நிகழ்வுகளை ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திருவுளம் திரு அவையில் என்றுமே நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா
சகோதர சகோதரி, நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலியை நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பட்டின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என திருமுழுக்கு யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டும் தமது பிறப்பின் மறைபொருளின் முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்தும் நாங்களும் அது மகத்துவத்தை பாடி புகழ்ந்தும் அக்களித்து போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உலகம் அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக பெறுவதை அறிந்திருந்த இயேசு இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தி உள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினம் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறேன். அந்த மகிழ்ச்சி யாருமே உங்களிடத்திலிருந்து எடுத்துவிட முடியாது. அந்த மகிழ்ச்சி இறைவனில் நாம் கொள்கின்ற மகிழ்ச்சி, இறைவன் நம்மை பார்த்து கொள்கின்ற மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியிலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவரையே சார்ந்து வாட இறைவன் நமக்கு வழிகாட்டு துணை செய்ய ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகமோ பதவியோ பணமோ தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய எங்கள் முயற்சிகளை கண்ணோக்கி, எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் அமைதியும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு வாட அழைக்கின்ற ஆண்டவர். நாம் வேதனையோடும் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டுமென்று விரும்புகின்ற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. மகிழ்ச்சியோடு வாட வேண்டும், அர்த்தமுள்ள வாழ்க்கை வாட வேண்டும் என்று இத்திருவிருந்தை நமக்கு தந்து அழைக்கின்றார். இவர் தருகின்ற விருந்திலே பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Mannava
அன்பதுடைய இந்த திருவிழா காலத்துடைய 3வது ஞாயிறு. ஞாயிறை திரு அவை இன்று மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுகிறது. நம்முடைய பங்கில் நம்ம கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பலவிதமான முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கேரஸ் என்றும் நாளையோடு நிறைவு பெறுகிறது. நம்முடைய இந்த திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கிறார்கள். அதுக்காக நிறைய தயாரிப்புகள். நான் ஒரு முறை இப்படியா யோசிப்பது, பல முறை நம்ம ஸ்கூலில் நடக்கிற நிகழ்ச்சினா நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ நேரம் நிற்போம், அதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி தருவோம், அதுக்கு போய் உட்காந்து பிள்ளைகளை செமையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு தளம் இந்த மறைக்கல்வி மேலே போய் பாருங்கள், அந்த இடத்தை எப்படி அழகுபடுத்தி இருக்கிறான். 1 மணி நேரம் 45 நிமிடம் தான் நிகழ்ச்சி இருக்கிறது. கண்டிப்பாக இது நீங்கள் பிள்ளைகளை உற்சாகம், அதுக்கு சின்ன ஒரு ட்ராமா, பாட்டு, டான்ஸ் என்று பிள்ளைகள் இந்த தேர்வு நாட்கள் தெரியும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் பெற்றோர்கள் பிள்ளைகள் அனுப்பி வச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறாங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணுமா, என்கரேஜ்மெண்ட், நல்லா பாட்டு பண்ண, நல்லா டான்ஸ் ஆன, வெரி குட் அப்படி சொல்கிறது பிள்ளைகளுக்கு எத்துவா இருக்குமா. நான் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், அப்பா அம்மா சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறான். எனவே இந்த திருப்பலி முடிஞ்சு அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிடாதீங்க. மேலே ஹாலில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷம் தான் ப்ரோக்ராம். எனவே பிள்ளைகள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சி கண்டு கழித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், நம்முடைய வின்சென்ட் டி பால் நண்பர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி அர்த்தமுள்ள விதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் எப்படியெல்லாம் கொண்டாடலாம், மகிழ்ச்சி, நாம் நல்லா மகிழ்ந்திருப்பது மட்டும் இல்லை, பிறரையும் மகிழ்வில் கொண்டு வர வேண்டும். ஆகவே பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு கிறிஸ்துமஸ் பகிர்வு, இயேசுடைய ஏழைகளோடு அர்த்தமுள்ள விதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பகிர்வை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வழக்கமாக என்கிட்ட ஒரு 50 டோக்கன் கொடுத்தாங்க. வழக்கமாக தெரியும் இந்த அம்மா நிறைய எனக்கு வருத்தமாக கூட இருக்குது. சினத்தில் நாம் எல்லாம் மலிவு அடைந்தவர்களா, வலிமை இல்லாதவர்களா? அது கொடுக்குற ஒரு 5 கிலோ அரிசியும் ஏதோ மேபி இதில் ஒரு கேக் தருவாங்க, ஒரு படம், அதுக்கு ஒரு பெரிய கியூ. பணம் எனக்கு கொடுங்க, வருஷம் வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை. நான் தப்பாக சொல்ல, தயவுசெய்து நம்மை விட பிற நிறைய பேர் இப்போ எனக்கு ஒரு காலம் என்கிட்ட எல்லா டோக்கனும் காலி ஆயிடுச்சு. ஒரே கியூ என்னை பார்க்குறதுக்கு, என்னை பார்க்க வராங்களோ டோக்கன் வாங்கிறது மட்டும் நிறைய பேர் வந்தாங்க. அதனால ஃபாதர் கழுத்து நகலாம் நல்லா போடும், ஃபாதர் டோக்கன் வருஷம் வருஷம் வாங்கலாம். ஃபாதர் ஏங்க இந்த வருஷமா அது மொத்தம் வாங்கிட்டேங்க, வருஷம் வருஷம் வாங்குறீங்களே, அடுத்தவங்க வாங்கிட்டோமே அப்படின்ற எண்ணுக்களை வளர்த்துக்கணும். இதுதான் மகிழ்வு. ஆகவே நினைக்கிறேன் டோக்கன் வாங்கணும் மட்டும் வாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டலாம் தருவாங்க நினைக்கிறேன். ஆகவே அங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது. எனவே மாலை நடைபெறுகிற 4 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் நடைபெறுகிற வின்சென்ட் டி பால் சபையினர் ஏழைகளோடு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்கோடு நாமும் கூட இணைந்து அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி செய்தான் சொன்னாங்க. அத்துணை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சான் நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ட மரம், காய்ந்த மரம், பூத்த மரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கடந்த வாரம் செய்தோம். அப்படி பார்த்தீங்க என்றால் ஒரு 52-54 பேர் இந்த ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் எழுதி போட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. காரணம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அந்த காய்ந்த மரம் மாதிரி பண்ணி அதில் பூ மாதிரி பண்ணி வச்சோம். அன்று மாலை திருப்பணி முடியும் போதே எல்லா டோக்கனும் எல்லாம் பூத்த பூ தான் எடுத்துன்னு போயிட்டாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சில பேருக்கு உதவியும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்கிட்ட ஃபாதர் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, பைசா கொடுத்தாங்க, ரேஷன் தான் ப்ரொவிஷன்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மீண்டுமாக சொல்வது தான் இதுதான் மகிழ்வு, வேற ஒன்றுமே இல்லை. நான் இதுதான் கிறிஸ்மஸை கொடுத்த இந்த வருஷம் போன மெசேஜ் தான், அன்பு, பகிர்வு, மகிழ்வு. அன்பு தான் இயேசு, அதான் குழந்தையா பிறக்கிறார். அந்த அன்பை பகிரணும், மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது, அந்த பகிர்வில் காணுகிற மகிழ்வு. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எனவே நான் சொன்ன மாதிரி சிலர் குடும்ப அந்த அட்டை எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தவங்க தயவுசெய்து தொலைபேசி தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடந்த ஆண்டுலாம் எடுத்தவங்க சில பேர் உதவி செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ரிக்வெஸ்ட் தான், சப்போஸ் எடுத்தவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், எடுக்கல அப்படின்னா என்கிட்ட இன்னொரு லிஸ்ட்டு இருக்குது, அந்த லிஸ்ட்டுடைய ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அந்த கார்டு எடுத்தவங்க, அந்த பூத்த மரத்தை எடுத்தவங்க தயவுசெய்து முடிந்த அளவுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு அவர் உதவி செய்யுங்கள். உங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் எங்களுக்கு அறிவியுங்கள், நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம். சரியா?
ஏன்னா அந்த லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது, யாரெல்லாம் எழுதி போட்டாங்க லிஸ்ட் இருக்குது. ஆகவே அவர்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும். சப்போஸ் எடுத்தவர்கள் நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவங்க எடுக்கலாம் அப்படின்னா, ஃபாதர் எடுக்கலாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்களே உதவி கொடுத்தாங்க. சில பேர் எங்கிட்டே கொடுத்தாங்க, ஃபாதர் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நானே ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்க கொடுத்துட்டோம். அப்படி எடுத்தவங்களுக்காக சொல்கிறேன், எடுத்தவங்க முடிந்த அளவு அந்த நபர்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்தில் உதவி செய்ய முயற்சிகள். காய்ந்த மரம் பூத்த மரமாக மாறட்டும். மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்குல நான் சொன்ன மாதிரி வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை குரூப்லாம் போட்டிருக்கேன். பல தயாரிப்புகள் நான் சொன்ன ஏழைகளுக்கு உதவி செய்வது மாதிரி நிறைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் தயாரிக்க வேண்டும், அதுதான் மிக சிறந்த தயாரிப்பு. வருகின்ற சனிக்கிழமை 21ஆம் தேதி மாலை சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு நாம் இங்கு நிகழ்வை துவங்குவோம். 6 மணிக்கு அது 5:30 மணி ஜெபமாலை. அதை தொடர்ந்து அருள் தந்தை செல்வராஜ் MSFS அடிகளார் அவர்கள் அவர் மத்தியில் வந்து ஒரு தவக்கால திருவருகை காலத்திற்கான தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 1 மணி நேரம் வெளியிலிருந்து ஒரு 12 குருக்களை அழைக்கிறோம். எனவே நல்ல ஒரு பாவசம் நீங்கள் பண்ணணும். சனிக்கிழமை லீவு நாள் தான், வேலைக்கெல்லாம் போக வெளியில் மாலையில் தான் நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரை குருக்கள் இங்கே இருப்பாங்க. ஒரு 12 குருக்கள் இருப்பாங்க. நல்ல குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் வந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டு நல்ல பாவசம் பண்ணி இயேசுடைய பிறப்பு விழாவுக்கு நம்மை தயாரிப்போம். அவ்வாறு இந்த அன்பியலுக்கான கிறிஸ்துமஸ் பாடல் போட்டியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி சொன்ன அடுத்த வாரம் 2வது திருப்பலி முடிதல் ஆலயத்தில் நடைபெறும். எனவே மீண்டுமாக நான் சொல்ல விரும்புவது தான் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அந்த நன்மைகள் கடைசி நாள் இன்னைக்கு தான் சொன்னேன், 15th டே ஆல்ரெடி குரூப்பில் போட்டோம். ஒரு 13-14 நன்மைகள் பதிவு செய்துதான் நினைக்கிறேன். பாடல்களுக்கு தான் போட்டி, சரியா? ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து ப்ரைஸ் சரிங்கன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. வெளியிலேருந்து 3 ஜட்ஜஸ் அழைத்திருக்கிறோம். எனவே தயவுசெய்து நேரத்தோடு துவங்குவோம். லாட்லாம் இருக்கும். எனவே இந்த முதல் கண்டிஷன் ஒரு பாடல் தான் எடுக்கணும். பல பாடல்கள் போனால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை, சரியா? சும்மா பாட்டு போகலாம், ப்ரைஸ் வாங்க மாட்டீங்க. 2வது அந்த பாட்டை முதல்ல நீங்கள் அன்பி உருகி அனுப்பிடும். அங்கே வந்து பாடக்கூடாது, பாடின பாட திருப்பி பண்ணால் அதுவும் அவுட்டு. அதையும் இப்போ சொல்கிறேன். ஆகவே முன்கூட்டியே நிறைய தயாரிப்புகள், நிறைய அன்பியர்களுக்காக பயிற்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே மீண்டுமாக அடுத்த வாரம் நடைபெறுகிற இந்த பாடல் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். எனவே இன்றுதான் கடைசி நாள், அதுக்கப்புறம் வருகிறவர்களை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவ்வாறே நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து இந்த 25 ஆண்டுகள் திருமணம் இணைந்து 25-50 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடுகிற வெள்ளி விழாவை கொண்டாட தம்பதிகளை நம்ம வந்து கௌரவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு வெள்ளி விழா பொன் விழாவை கொண்டாடுற தம்பதிகளை கௌரவிக்க இருக்கும். எனவே அவருடைய பெயர்களை, அவருடைய அன்பியம் செல் நம்பரை நம்முடைய உதவி பகுதியில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இந்த அடுத்த ஆண்டிற்கான விவிலியத்தை அன்றாட தினசரி இறை வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தமிழ் ஆங்கிலம் வார்த்தையில் வாழ்வு என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் விற்பனைக்கு இருக்கிறது. குறைந்த விலையில் விற்பனைக்கு. எனவே விருப்பம் உள்ளவர்கள் கடையிலிருந்து அருமையான இந்த 2வது திருப்பலி தோமையை ஆரம்பித்தை சேர்ந்தவர்கள் மிக அற்புதமாக சிறப்பித்து வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். அவங்க தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுத்து தங்களுடைய மகிழ்வையும் பகிர்ந்து கொள்கிறார். அதுக்கும் இறைந்து ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலி இப்படி ஜெபமாலை மாதா பிரசித்தி சிறப்பிப்பார்கள். கிறிஸ்துமஸ் நாளை தெரியும், கிரிப்பு ட்ரீன்னு கேக் கூட இருக்கு. நம்முடைய வெளியில் நம்முடைய வேளச்சேரியிலேருந்து ஒரு சர்ச்சிலேருந்து வந்திருக்காங்க, மலையாள சர்ச்சிலேருந்து. நல்ல குவாலிட்டி கேரளா வந்து வந்திருக்கு கேக். நான் கூட இப்போ வாங்கினேன், கம்மியாக தான் இருக்குது, நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது. எனவே குறைந்த விலையில் கேக் இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள், நான் வந்து வியாபாரத்துக்காக சொல்ல, விருப்பம் உள்ளவர்கள் அந்த வெளியில் இருக்கிற கேக்கு பெற்று வாங்கி காசு கொடுத்து வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நாளிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலி நமக்காக நிறைவேற்றி அருள் தந்தை தேவநேசன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். தந்தை அவர்கள் சென்னை மயிலை மறைமாடு சேர்ந்தவர். நம்முடைய இளங்குடு மரம் நம்முடைய குரு மாணவர்களை பயிர்க்கின்ற முதலிடம் இளம் இன்ஃபன்ட் ஜீசஸ் மைனஸ் செமினரி என்று சொல்லக்கூடிய வெள்ளைவெளியில் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளை முடித்து மீண்டுமாக இன்னொரு டேர்மும் நம்முடைய பேர் அவர் கொடுத்திருக்கிறார். தந்தை அவர்கள் வெளிநாட்டிலே சென்று படித்து நம்ம தற்சமயம் நம்முடைய பூந்தமல்லி குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய சென்னை மயிலை மறைமாவட்ட தேவாலயத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கிறார். ரொம்ப அமைதியானவர், அன்பானவர். ரொம்ப அவர் பேசாமல் தாங்க மாட்டீங்க, வேற மாதிரியா இருப்பார். எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். அது என் மீது அதிகமான அன்பு கொண்டவர். எனவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய இந்த பூசையும் அதோடு சேர்ந்து நம்முடைய நிகழ்வுக்கும் அவர் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். அவருடைய பணி சிறக்க தூதர் தோமாவின் வரலாறு. யார் இந்த தோமா? தனது 29வது வயதில் பிலிப்புவால் இயேசுவின் சீடராக மாறியவர் தான் இந்த தோமா. தோமா என்றால் இரட்டையன் என்று அர்த்தம்.
தோமா எதையும் கண்டு ஆய்ந்தறிந்து நம்பும் குணத்தை இயற்கையாகவே கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்பு தூய ஆவியாரை பெற்று இறை பணியை பல பகுதிகளில் புரிந்து வந்தார். பின்னர் இந்தியாவிற்கு இறைப்பணி செய்ய வந்தார். கேரளாவில் இருந்து பயணம் மேற்கொண்டு அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கிறிஸ்துவின் பால் அதிகமான மக்களை மனம் திரும்பச் செய்தார். இதனை கண்டுகொள்ளாத உயர் ஜாதி என்று அழைக்கப்படுபவர்கள் பரங்கிமலையில் அவர் ஜபித்து கொண்டிருந்த போது ஈட்டியால் முதுகில் குத்த அந்த ஈட்டி நெஞ்சு பகுதிக்கு வெளியே வர அவர் அங்கேயே இரத்த சாட்சியாய் உயிர் நீத்தார். அவருடைய கல்லறை சாந்தோமில் உள்ளது. இயேசு ஆண்டவர் உடலோடும் இரத்தத்தோடும் உயிர் தெழுந்தார் என்று அவருடைய விழாவில் விரலிட்டு உலகிற்கு சாட்சியம் பகர்ந்தவரும் இவரே. அவரால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக மாறினோம் என்றால் நமக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு சந்தோஷம். அவரின் வழியில் செல்வோம். புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தும் உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனின் இறை மக்களின் அன்பு செய்து ஆண்டவரிலாக மகிழ்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்கள் எல்லோருக்குமே நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உங்கள் பங்கு தந்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி. அதே போன்று நீங்கள் எல்லோருமே பக்தியாக உற்சாகத்தோடு இந்த திருப்பள்ளி பங்கெடுத்தீர்கள். அதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனவே உங்களை பாராட்டுகிறேன். ஆண்டவருடைய திருவிழமானால் இந்த வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ள வரக்கூடிய அளவிற்கு ஏதாகிலும் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை விரிவுபடுத்தவோ அல்லது பெரிதாக்கவோ செய்ய வேண்டும் என்று உங்களை நிறைவாக வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான். 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. சீக்கிரம் முடிச்சிடுறோம். நாளை நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்ற, நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆலயத்தின் நம்முடைய பங்கு தந்தை டொமினிக், ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ எல்லாமே கைத்தடுங்க நல்லா. நாளைக்கு பிறந்த நாள். அதை இன்று கொண்டாடுவது உகந்தது என்று நாங்கள் நினைத்து இன்று அதை கொண்டாடுகின்றோம். வாங்க பங்கு தந்தை அவர்களே, உட்காருங்க. இங்க அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு, கூச்சமா இருக்கான். கோவிச்சிக்காதீங்க. அவருக்கு இது வந்து இந்த நம்முடைய பங்கு தந்தைக்கு வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுவது, கேக் வெட்டுவது எதுலையுமே வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் கூட துளியுமே இஷ்டப்படாத ஒன்று. பட் என்ன செய்யறது, எங்களுக்கு ஆசையா இருக்குல்ல, ஸோ நம்ம பங்கு மக்களுக்கு ஆசையா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டாமா. அதனால வந்துட்டு இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய பங்கு தந்தையை மிகவும் நெருக்கமானவர், பங்கு தந்தையை மிகவும் அறிந்தவர், அவரோடு உண்டு, அவரோடே பழகி கொண்டிருக்கின்றவர், அவரோடு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தையை மார்ட்டின் அவர்களை இங்கு ஒரு சில வார்த்தைகளை கூற அழைக்கின்றேன். ஃபாதர் ஷார்ட்டாக கொடுக்க சொல்லியிருக்காரு, அதான் எழுதி கொண்டு வந்துட்டேன். இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு, மகிழ்ச்சியின் வாரம், நம் அனைவரையும் எப்போது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அழைக்கும் நாள். இப்படிப்பட்ட அருமையான நாளில் மகிழ்ச்சிக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் பாசமிகு தந்தையின் பிறந்த நாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட இறைவன் கொடுக்கப்பட்ட நேரம் என்றே நான் கருதுகின்றேன். நமக்கு நம் தாய் தந்தையின் மீது இருக்கும் அன்பை
அவர்களுடைய சிறப்புமிக்க நாட்களில் கொண்டாடி மகிழ்வதில் நாம் வெளிப்படுத்துகின்றோம். நாளைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை காண இருக்கின்ற நம் பாசமிகு பங்கு தந்தையின் பிறந்த நாளை அவருடைய பங்கு பிள்ளைகளாய் நாம் அனைவரும் கொண்டாடுவதில் அனைவருக்குமே மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக அவரோடு ஜெபித்து உண்டு பணி செய்து இறைவன் எனக்கு கொடுத்த இந்த அழைப்பிற்காக எனக்கும் மிக்க மகிழ்ச்சியே. நம் தந்தை இறைவன் கொடுத்த ஒரு வரம், அவர் வாழும் குருத்துவ வாழ்வு அதற்கு ஒரு சாட்சி. தந்தை தன்னகத்தே பற்பல நற்குணங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர். என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அவரிடம் நான் வாழ்ந்த மற்றும் அவரை பற்றி மிகவும் அருமையாக கேள்விப்பட்ட சிறப்பான நற்குணங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொடுப்பதில் தான் இன்பம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று கூறுகின்ற வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கின்ற நல்ல மனிதனாய் இருப்பவர் தான் நம்முடைய தந்தை ஆண்ட்ரூ டொமினிக். தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் தன்னகத்தே வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் பிறரிடம், குறிப்பாக ஏழை எளியோரிடம் பகிர்ந்து கொள்வதில் தாராளம் மனம் கொடைத்தவராய் படைத்தவராய் இருக்கின்றார் நம் தந்தை. எங்கெல்லாம் மகிழ்ச்சி குறைந்து அல்லது மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தன்னுடைய வார்த்தையாலும் நகைச்சுவை பேச்சாலும் நடனத்தாலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற, மற்றவர்களையும் வெளிப்படுத்த வைக்கின்ற, நான்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், அதிகமாக இருக்காது, இருந்தாலும் அவர் மக்களை மகிழ்ச்சியை அடைய செய்து என்னையும் வெளிப்படுத்த மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க தூண்டுகோலாய் இருப்பவரும் நம் தந்தையாக இருக்கின்றார். யார் வந்தாலும் அவர்களை அன்போடு இருமுகத்தோடு முக மகிழ்ச்சியோடு வரவேற்கும் உபசரிப்பு பண்பு நம் தமிழரின் காணப்படும் உயர்ந்த பண்பு. அந்த சிறப்புமிக்க பண்புக்கு பெயர் போனவர் நம்முடைய தந்தை. தன்னை தேடி யார் எந்த நிலையில் வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ச்சி கொள்பவர். அதை நான் கண்கூடாக ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். தன்னை வெறுமையாக்கி பிறரை மேன்மைப்படுத்துவதில் இயேசுவின் மேலான பெண்பை கொண்டவர் நம் தந்தை. நமக்கெல்லாம் தெரியும், அவர் தன்னுடைய பெயர் கொண்ட விழாவையோ பிறந்த நாள் விழாவையோ குருத்துவ அருள் புலி பெற்ற விழாவையோ அல்ல அவரை மையப்படுத்துகின்ற எந்த ஒரு விழாவையும் விரும்புவதில்லை என்பது. ஆனால் அதற்கு மாறாக தன்னை சார்ந்திருப்பவர்கள், பங்கு மக்கள், தமக்கு தெரிந்தவர்கள் அனைவருடைய சிறப்பு மிக்க நாட்களையும் நன்கு நினைவில் கொண்டு மறந்துடவே மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சு அவர்களை வாழ்த்துவதையும் அவருடைய நாளை மிகவும் சிறப்பு மிக்க நாளாக அமைத்து கொடுப்பதிலும் தன்னுடைய பெயரை பதித்துள்ளவர். அனைத்திற்கும் மேலாக தனிப்பட்ட முறையில் குருத்துவ அருள்பொழி பெற்று 8 மாதங்களான எனக்கு ஒரு நல்ல ஆயனாய், நல்ல தகப்பனாய், நல்ல சகோதரனாய், நல்ல துணையாளராய், நண்பராய் செயல்பட்டு குருத்துவ வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற வழியில் வாழ்வதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக என் கண் முன்னே தினந்தோறும் தோன்றுபவர் நம் தந்தை. இத்தனை பண்புகள்லாம் கூறியிருக்கிற, அதுபோல இந்த காய்ந்த மரம் கனிந்த மரம் ஆவதும், காய்ந்த மரம் பூத்த மரம் ஆவதும், இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குது. அவருடைய பண்புகள்லாம் இருக்குதுன்னா அது ஒரு அடித்தளம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அடித்தளம் உங்களுக்கு தெரிந்ததை தான் தினந்தோறும் அவர் ஏறெடுக்கும் செபங்கள், செபிக்கும் நேரங்கள், இறைவனோடு எந்நேரமும் இணைந்திருப்பார். நான் கூட வெளியே போகும்போது ஃபாதர் கூட பைக்கில் போகும்போது கொஞ்சம் பயந்துட்டு தான் போவேன். ஃபாதர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் போவார். ஆனால் நான் ஜெபிக்கிறனோ இல்லையோ, இங்கேருந்து வெளியே போகும்போது உள்ளே வந்துட்டு ஒரு ஜெபத்தை போட்டுட்டு தான் போவார். அவரே சாட்சியாக சொல்லியிருக்காரு, நான் ஜெபத்தை அங்கே ஏறெடுத்து போயிருப்பேன், அதுக்கப்புறம் நீ எப்படி போனாலும் எல்லா நேரமும் பாதுகாப்பாக தான் என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று தந்தையே கூறியிருக்கின்றார். எனவே நேரம் கருதி என்னுடைய அனுபவத்தை குறுகிய கவிதையோடு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். தந்தையே, உனது பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு கொடுக்க தேடி தேடி தொலைந்தே போனேன், கடைசி வரை கிடைக்கவில்லை எனக்கு உன்னை விட விலை மதிப்பான பரிசு. எனக்கு ஒரு விலை மதிப்பான ஒரு பரிசுனா அவரு தான். இந்த பிறந்த நாள் உங்கள் வாழ்வில் இணையதோறு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமையட்டும். என்னும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மலை பொழியட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஃபாதர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், உதவி பங்கு தந்தையை விட வேறு யாருமே அவரை பற்றி மிக மிக நன்கு அறிந்தவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்ததாக நம்முடைய பங்கு பேரவையின் செயலர் ஜூலியட் ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூற அழைக்கின்றேன். திருவருகை காலத்தின் திருவருகையாய் பிறந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களுக்கு
எங்களுடைய பங்கு பேரவையின் சார்பாகவும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் 53வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் என்று நம்ம பங்களுடைய மக்களுக்கு சிறந்த ஒரு மேய்ப்பனாக நம்முடைய பங்கு மக்களை ஆன்மீகத்தில் அடித்தளமாக வேரூன்றி வளர செய்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பங்கு தந்தை. அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் என்ற வசனத்திற்கு ஏற்ப இறை இயேசுவால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகப்படுத்தப்பட்டு நம் அனைவருக்கும் அருள் மழையை அள்ளி வாரி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பங்கு தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை என்னுடைய மனமார்ந்த உள்ளத்தின் அடியிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் அவருடைய பணி நீடூழி காலம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் பங்கு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக நம்மளுக்கு தெரியும், ஆன்மீகம் சொல்லும்போது செவ்வாய்க்கிழமைனா இந்த பங்கு, இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிவதற்கு முதல் காரணம் நம்மளுடைய பங்கு தந்தை. அது அவர் நடத்துவதாக இருந்தாலும், ஆன்மீக வழியில் நடத்துவதாக இருந்தாலும், பல அதாவது கடவுளுடைய ஆசி பெற்ற குருக்களை அழைத்து வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு அவர் எடுக்கக்கூடிய பல செயல்கள், அது நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்மளுடைய குடும்பத்தையும் அடுத்த கட்ட வளர்ச்சியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, மந்திரிக்கக்கூடிய எண்ணெய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெளி பங்குல இருந்து வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, வேற எந்த பங்குல போனாலும் இந்த மந்திரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய் கிடைக்காது. அந்த எண்ணெய்க்கு அவ்வளவு கூட்டம் வாங்குறதுக்கு, ஓகேங்களா? அந்த செலவு, அதாவது தண்ணிய போல பணத்தை மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை படைத்த சிறந்த மன்னன் அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய பங்கு தந்தை தான். எதா இருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். ஏழைகளுக்கு இறங்குவதில் வல்லவர். அதாவது இதுவரைக்கும் நம்மளுடைய பங்கு தந்தை, அதாவது பங்கு தளத்துடைய வரலாற்றினையே மாற்றி அமைத்த வள்ளல் நம்மளுடைய பங்கு தந்தை. எப்படி மாற்றி அமைத்தார் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்றால், வின்சென்ட் பால் சபையினர் அவங்க ஒவ்வொருத்தரையும் வாங்கி செய்வாங்க. மற்ற மாதிரி நமக்கு இந்த உயிர்ப்பு டைம்ல வரக்கூடிய நம்மளுடைய செலவுகளை எல்லாம் ஒதுக்கி நாம் சேர்த்து வைத்து கொடுக்கக்கூடிய கவர்ல வரக்கூடிய காசு முழுவதும் யாருக்கு? கல்விக்காக நம்மளுடைய பங்கு தந்தை, அதாவது ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வி கண்ணை திறந்த காமராஜராக திகழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காமராஜர் நம்மளுடைய பங்கு தந்தை. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் சொல்ல போனா பல 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 விஷயங்களை நமக்காக பங்கு தளத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் நீடூழி வாழ என்னுடைய வாழ்த்துக்களையும் பங்கு பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி விரிவுரையாளர் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக இங்கே அவருடைய பேச்சின் மூலமாக தெரிந்துவிட்டது. நன்றி ஜூலியட் ராஜ் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு பூச்செண்டையும் மற்றும் ஒரு சிறிய பரிசையும் கொடுப்பதற்காக நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி திருமதி ஜாய்ஸ் ஜென்சன் அவர்களையும் நம்முடைய பங்கு பேரவையின் துணை செயலாளர் திலக் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக கேக் வெட்டும் நிகழ்ச்சி, கடைசி நிகழ்ச்சி முடிய போகுது. ஃபாதர் ரொம்ப கூச்சப்படுறாரு. ஃபாதர் வாங்க, முன்னாடி வாங்க. கேக் வெட்ட போறாங்க. யாருக்காவது இன்றைக்கு பிறந்த நாள் இருந்தால்
பங்கு தந்தை சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இங்கே வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அனைவரும் பங்கு தந்தையோடு இணைந்து இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். கடைசி பாடல்.